ரைட். எங்களோட எட்டாவது அலகில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் வந்து இந்த எஸ்கியூஎல் சொல்றது. உங்களுக்கு தெரியும், எம்சிக்யூவாக இருக்கலாம், ஸ்ட்ரக்சராக இருக்கலாம், எல்லா பகுதிகளிலையும் வரக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த எஸ்கியூஎல் சொல்லக்கூடியது. ஸோ நாங்கள் இதை முடியுமான அளவுக்கு நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் இந்த பகுதியில தெளிவாக நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாக நான் நினைக்கும் டைம் டேபிள் லாஸ்ட்டாக நாங்கள் ரெடியா பிளான் பண்ணியிருந்தோம், பட் செஞ்சு கிடைச்ச எங்களுக்கு. பட் இது போல தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் டைம் டேபிள் வந்து நான் என்ன செய்யறேன், குரூப்ல வந்து நான் ஷேர் பண்ணக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில இது நாங்கள் பார்க்க போறோம் வந்து ஆரம்பமாக நாங்கள் ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கும். முதலாவது டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்றால் என்ன, டிபிஎம்எஸ் என்றால் என்னங்கிற ஒரு ஆரம்பத்தோடு நாங்கள் இதை ஆரம்பிப்போம். ஸோ பொதுவாக நமக்கு தெரியும், நாங்கள் எங்களோட டேட்டாஸ் நாங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஆரம்ப காலங்களில் பௌதிக ரீதியா வந்து உதாரணமா ஒரு ஃபைல் கபர்ட்ல நாங்கள் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்போம் இல்லையா. அதே மாதிரி இப்ப இந்த காலத்துல மெஷின்ல நாங்க வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும். நாங்க ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், ஒரு அது டேட்டா பேஸா இருக்கு. அந்த டேட்டாவை நாங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் தான் டேட்டா பேஸாக இருக்க போகுது. அந்த டேட்டா பேஸை நாங்க ஹேண்டில் பண்ணி கொள்றதுக்காக, உதாரணமா அந்த டேட்டா பேஸ்ல புதுசா ஒரு விஷயத்தை நாங்கள் எட் பண்ணி கொள்றதுக்காக, அல்லது அந்த டேட்டா பேஸ்ல இருக்கிற விஷயத்தை நாங்கள் எடுத்து சொல்றது. நாங்க உதாரணமா சொல்றோம், ஒரு இல்லாத மார்க்ஸும் இருக்குது, நான் சொல்றேன் 50 மார்க்ஸுக்கு மேல் எடுத்தாக்கள் தாங்க அப்படின்னு கேட்டால் அவங்ககிட்ட நேம் லிஸ்ட்டை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கணும். இப்படி அந்த டேட்டா பேஸ் நான் ஹேண்டில் பண்ணி கொள்றதுக்காக எனக்கு உருவாக்கப்பட்ட ஒரு மென்பொருள் தான் வந்து டிபிஎம்எஸ். சரிதான், ஆக சிம்பிளான ஒரு வரைவிலக்கணமாக இது இருக்க போகுது. டேட்டா பேஸை கையாள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மென்பொருள் தான் வந்து டிபிஎம்எஸ் ஆக இருக்க போகுது. அந்த டிபிஎம்எஸ்க்கு ஏராளமான உதாரணங்கள் இருக்குது. நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல MS Access பார்த்திருப்பீங்க, அதுவும் ஒரு டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர் தான் இருக்க போகுது. MySQL, SQLite அப்படின்னு சொல்லி ஏராளமான டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டங்கள் இருக்குது. அதுல ஒன்றுதான் அதுக்கு நாங்கள் அந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை, சரிதானே, அதுக்கு நாங்கள் அந்த டேட்டா பேஸை நாங்கள் மெனிபுலேட் பண்றதுக்காக அல்லதுல அந்த டேட்டா பேஸை நாங்கள் கையாளுறதுக்காக பயன்படுத்துற ஒரு மொழி தான் இந்த SQL. இதான் பேசிக்கான சில விஷயங்கள். அந்த டேட்டா பேஸை கையாளுறதுக்கு நாங்க பயன்படுத்துற ஒரு மொழி தான் வந்து SQL ஆக இங்க இருக்க போகுது. இதுதான் இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டங்கள்ல இதை நாங்க பயன்படுத்தும். ஒவ்வொரு டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேருக்கும் சில மாற்றங்களோட அது இருக்க போகுது. கொமனா நாங்கள் அந்த SQL என்ற ஒரு லாங்குவேஜ் நாங்கள் படிப்போம். அதுல இருந்து தான் என்ன செய்ய போகுது, நாங்கள் எல்லாத்துலயும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ரைட், ஓகே. உங்களோட வீடியோக்களை ஒன் பண்ணலாம், வீடியோக்கள் ஒன்னாகுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அப்ப அடுத்தது வந்து நாங்க பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் வந்து SQL நாங்கள் இன்னும் நார்மலா ஒரு அறிமுகத்தை நாங்கள் எடுத்துனாங்க. அடுத்து நாங்கள் பார்க்க போறோம் SQL ஸ்டேட்மெண்ட். SQL ஸ்டேட்மெண்ட் எதை நாங்கள் சொல்றது அப்படின்னு சொன்னால், இங்க நீங்க டைப் பண்ற ஒவ்வொரு வரியும், அதாவது உதாரணமா நான் சொல்றேன், இப்ப உதாரணமா ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுங்க. அவ கிரியேட் டேபிள், நாங்க டேபிளை கிரியேட் பண்ணுவோம் இல்லையா. அப்ப டேபிளை கிரியேட் பண்றதுக்காக நாங்கள் எழுதுற அந்த மொத்த இதை நாங்கள் சொல்லுவோம் ஸ்டேட்மெண்ட். சரி, நாங்கள் இன்னும் விளக்கமா நாங்கள் கோடிங் எழுதும் போது நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது ஒவ்வொன்றையும் நாங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் சொல்றது, சரிதானே. அடுத்தது வந்து இந்த விஷயத்தை நீங்க விளக்கிக் கொள்ளுங்க. இங்க இருக்கிற கீவேர்ட்ஸ், நாங்கள் பைத்தன் நீங்கள் படிக்கும் போதும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, HTML கேள்விப்பட்டிருப்பீங்க, 10வது படிக்கும் போது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ப்ரோக்ராமிங் படிக்கும் போது கொமனா வர ஒரு கன்செப்ட்ல ஒன்று தான் வந்து கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்ல வர விஷயம். உதாரணமா இந்த இடத்துல போட்டு பாருங்க, இந்த செலக்ட் நாங்க சிம்பிள்ல டைப் பண்ணாலும் சரி, செலக்ட் கேபிட்டல் டைப் பண்ணாலும் சரி, நீங்க முதல் எழுத்து மட்டும் கேபிட்டல் போட்டாலும் சரி, எல்லாம் ஒன்றுதான். இங்க வந்து கேஸ் சென்சிட்டிவ் இல்ல. கேஸ் சென்சிட்டிவ் என்னன்னு சொன்னா வந்து, உதாரணமா இந்த செலக்ட்ங்கிறது வேற, இப்படி கேபிட்டல் செலக்ட் அது வேற, ரெண்டும் வேறையா இருக்க போகுது. பட் இங்க அப்படி இல்லை. நீங்க கேபிட்டல் அடிச்சாலும் சரிதான், சிம்பிள் அடிச்சாலும் சரிதான், எல்லாம் உண்டுதான். பட் நாங்கள் இங்க ஒரு தெளிவுக்காக நாங்க என்ன செய்வோம், கீவேர்ட்ஸ், நாங்க கீவேர்ட்ஸ் பாவம், இந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்க என்ன செய்வோம், நாங்க கேபிட்டல் அடிக்கிறது ஒரு வளமையான கொண்டிருக்கிறது. அப்படித்தான் எழுதணும் கட்டாயமான கட்டாயம் இல்ல, சரிதானே. ரைட், அடுத்தது செமிகோலன் சொல்லக்கூடிய விஷயம். கடைசியில ஒவ்வொரு ஸ்டேட்மெண்டோட முடிவுலையும் செமிகோலன் ஒன்று போடுவோம், சரிதானே. இது போடணுமா போடப்பட ஒவ்வொரு டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர்ஸுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்ப MySQL ஒரு மாதிரி, SQLite ஒரு மாதிரி, MongoDB ஒரு மாதிரி, அப்படி சிலருக்கு தேவை சிலருக்கு தேவையில்லை, அப்படி ஒன்று இருக்குது, சரிதானே. பட் கொமனா நான் என்ன செய்வேன், செமிகோலன் போடுவேன். செமிகோலன் போடாட்டி பிள்ளையாண்டு கேட்டால்
பிழை இல்ல. பட் போட்டது நம்ம எடுத்துக்கொள்ளும். சரிதானே? ரைட். அப்ப நான் இதுக்கு பிறகு செமிகோலன் போகிற எல்லா விஷயங்களையும் நான் செமிகோலன் போடக்கூடியதாக இருக்கும். பட் போடாமல் என்ன செய்யலாம்? எழுதலாம். ரைட். அடுத்தது இந்த SQL commands. இந்த SQL commands பொறுத்த வரைக்கும் அதை பொதுவா 4 பிரிவுகளுக்குள்ள கொண்டு வருவாங்க. சரிதானே? அதுலயும் அந்த TCL இருக்குது, கொஞ்சம் பயன்படுறவர்களுக்கு குறைவு. நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். இங்க மொத்தமாக வந்து SQL வந்து 4 பகுதியாக பிரிக்கிறாங்க. SQL commands இருக்குதானே, நாங்க SQL ல பயன்படுத்துற commands வந்து 4 பகுதியா பிரிக்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா வந்து DML, டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. சரிதானே? அதுக்குள்ள பயன்படுத்த போற கீவேர்ட் தான் சொல்லப்பட்டிருக்கீங்க இன்சர்ட், அப்டேட், டிலீட், செலக்ட் அப்படின்னு சொல்லுவார விஷயம். அடுத்து வந்து டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் சொல்லுவார விஷயம். அதுக்குள்ள கிரியேட், ஆல்டர், ட்ராப். சரிதானே? இதெல்லாம் நான் சொன்ன இந்த 3 தான் உங்களோட சிலபஸ்ல இருக்குது. மத்தது உங்களோட சிலபஸ்ல இல்ல. இன்னும் ஒன்று டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் இருக்குது. அதுக்குள்ள கிராண்ட் இருக்கு. அதெல்லாம் உங்களோட சிலபஸ்ல இல்ல. பட் நாங்க மெயினா தேவை என்ன விஷயம் என்றால் இந்த இன்சர்ட், அப்டேட், டிலீட், செலக்ட். அப்ப DML இருக்கிறனாலும் நாங்க பயன்படுத்துவோம். சரிதானே? DDL வந்து இந்த 3 கிரியேட், ஆல்டர், ட்ராப். மொத்தம் 7 கமாண்ட் தான், 7 கீவேர்ட் தான் நாங்க செய்ய போறோம். மெயினா நாங்கள் பயன்படுத்த போறோம் 7 கமாண்ட்ஸ் வந்து. ஆகவே உங்களுக்கு தெளிவா ஒரு விஷயம் விளங்கி இருக்கணும். DML-க்குள்ள எதெல்லாம் வரும், DDL-க்குள்ள எதெல்லாம் வரும் என்று சொல்லி உங்களுக்கு விளங்கி இருக்கணும். சரிதானே? அதை நாங்க சிம்பிளா ஞாபகம் வச்சு கொள்வதாக இருந்தால் எங்களோட டேட்டா பேஸ் நாங்க கிரியேட் பண்ணுவோமா இல்லையா? ஒரு சோசியல் நீங்க ஒரு டேபிள் அடிப்பீங்க, டேபிள் கிரியேட் என்ன செய்வீங்க? அல்லது நாங்கள் சாதாரணமா யோசிச்சு பாருங்க, ஒரு டேட்டா பேஸ் நாங்கள் மெஷின்ல இல்லாம நாங்கள் சாதாரணமா உருவாக்க போறோம். ஒரு கபர்ட் ஒன்று வாங்கி வைப்போம். நாங்கள் கபர்டுக்கு ஃபைல வைப்போம், ஃபைலுக்கு டேபிள் நாங்க அடிக்கிறோம். இதெல்லாம் செய்யறது வந்து டெபினிஷன், அது வரையறுக்கிறீங்க. முதல்ல நாங்கள் இன்சர்ட் பண்ண போற அல்லது ஸ்டோர் பண்ண போற டேட்டா இருக்குதானே, அந்த டேட்டாவை கொண்டு போய் வைக்கிறதுக்கு முதல் அதுக்கு ஏத்த இடத்தை நாங்கள் அரேஞ்ச் பண்றோமா இல்லையா? சோ அந்த தேவைகளுக்காக பயன்படுத்துறது தான் DDL ஆக இருக்க போது. நாங்கள் அதை பிறகு நாங்கள் என்ன செய்வோம், ஒவ்வொரு பகுதியா நாங்கள் பார்த்து கொண்டு போகும்போது ஆழமா பார்க்கக்கூடியதா இருக்கும். இப்போதைக்கு உங்களுக்கு கட்டாயம் சிலபஸ் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு DML-க்கும் DDL-க்கும் இடையிலான வித்தியாசம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். சரிதானே? DML-க்கும் DDL-க்கும் வித்தியாசம் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னா DDL என்னென்ன கமாண்ட்ஸ் நாங்கள் யூஸ் பண்றோம், DML என்னென்ன கமாண்ட்ஸ் நாங்கள் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருந்தால் சரி. ரைட். இப்ப நாங்கள் நேரடியாகவே நாங்கள் என்ன செய்வோம், அதில் பிராக்டிகல் பார்ட்டு நாங்கள் போகலாம். இதுல உங்களுக்கு நான் ரைட், இதை நான் செஞ்சு கொள்றதுக்காக SQL செஞ்சு கொள்றதுக்காக நாங்கள் நிறைய வழிகள் SQL அப்ப நாங்கள் போடுவோம். மேலும் நான் உங்களுக்கு எக்ஸாம் ஒன்று இருக்குது, நான் எடுக்கிறேன் லோக்கல் ஹோஸ்ட்ல டைரக்டா போறதுக்காக. எல்லாருக்கும் ஸ்கிரீன் கிளியரா விளங்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஓகே. ரைட். அப்ப நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், சோ இதுதான் அந்த நாங்கள் பயன்படுத்த போது இங்க கமாண்ட்ஸ்ல பயன்படுத்த போறதால இந்த SQL நான் ஓபன் பண்ணிக்கொள்றேன். சரிதானே? ஸ்லோவா இருக்கு, வெயிட் பண்ணுங்க. ஓகே. ரைட். நாங்கள் அந்த முதலாவது பார்க்க போற விஷயம் என்னென்றால், இப்ப நாங்கள் டேட்டாவை ஸ்டோர் பண்ண போறோம். டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் என்றால் ஆரம்பமாக எனக்கு என்ன விஷயம் தேவை அப்படின்னு சொன்னால் வந்து முதலாவது தேவை டேட்டா பேஸ் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணணும். முதலாவது நாங்கள் ஒரு டேட்டா பேஸ் நாங்கள் கிரியேட் பண்ண வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. ஆகவே ஆரம்பத்தில் நாங்கள் என்ன செய்வோம், நமக்கு தெரியும் ஒரு விஷயம், அதாவது டேட்டா பேஸுக்குள்ளதான் டேட்டாஸ் நாங்கள் என்ன செய்யலாம், ஸ்டோர் பண்ணலாம். ஆகவே டேட்டா பேஸுக்குள்ள ஒரு டேட்டா பேஸ் சொல்றது என்னோட கபர்ட் மாதிரி. கபர்ட் உள்ளுக்கு வந்து நாங்க என்ன செய்வோம், நிறைய ஃபைல்ஸ் வைக்கிற மாதிரி இங்க நிறைய டேபிள் வைப்போம். நாங்கள் அந்த டேபிளுக்குள்ளதான் டேட்டா இருக்கும் தானே. ஆகவே டேட்டா பேஸுக்குள்ள டேபிள் இருக்கும்,
டேபிளுக்குள்ள டேட்டா இருக்கும். அப்ப இங்க முதலாவது யாரை கிரியேட் பண்ணணும் என்றால் டேட்டா பேஸ. அப்போ ஒரு டேட்டா பேஸ் நாங்கள் கிரியேட் பண்ணணும் என்றால் அதோட கமாண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஆரம்பத்தில் என்ன செய்யணும், கிரியேட் அடிக்கணும், உருவாக்க போறோம். இங்க மொத்தமே நமக்கு தெரியும் 7 கமாண்ட்ஸ் தான் இருக்குது. அதுல ஒன்று என்ன, ஆரம்பம் முதலாவது கிரியேட், உருவாக்குங்க. யார, டேட்டா பேஸ். அப்ப டைப் பண்ணுங்க. நான் அந்த கீவேர்ட் எல்லாம் கேபிட்டல்ல டைப் பண்ண சொன்னேன். அப்ப டேட்டா பேஸ், கவனமா டேட்டா பேஸ் இல்ல டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுங்க. யாருன்னு கேக்குறேன், டேட்டா பேஸ். எந்த டேட்டா பேஸ் என்றால் அந்த டேட்டா பேஸுக்கு ஒரு நேம் வைங்க, நீங்க விரும்புற நேம். இப்ப நான் என்ன செய்யறேன், நான் இதுக்கு ஜஸ்ட் சும்மா வைக்கிறதுக்காக வேண்டி வைக்கிறேன். ஓகே, ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ் நான் வைக்கிறேன், சரிதானே? இது நான் வைக்கிற பெயர். முதலாவது நாங்கள் அடிக்க வேண்டிய கமாண்ட் கிரியேட். ரெண்டாவது நாங்கள் அடிக்க வேண்டிய கமாண்ட் வந்து டேட்டா பேஸ். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கொள்ள இன்னும் உங்களுக்கு கிளியரா விளங்கணும்ன்றதுக்காக. ரைட். அப்ப இதுக்கு இப்ப நான் சொல்லிக்கிறேன், இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்ப இந்த விஷயம் நான் சொல்லி முடிச்சுனா இல்லையா, கிரியேட் பண்ணுங்க டேட்டா பேஸ, ஸ்டூடெண்ட் சொல்லக்கூடிய டேட்டா பேஸ வந்து கிரியேட் பண்ணுங்க. இந்த விஷயம் சொல்லி முடிச்சுட்டேன். அப்ப அதுக்கு பிறகு நான் என்ன செய்யணும் என்றால் ஸ்டேட்மெண்ட் முடிவுல செமிகோலன் போடுறேன். கட்டாயமா இது நீங்கள் விரும்பினா போடலாம், ரெண்டுக்கு ரன் ஆகும். அப்ப நான் இங்க வந்து அதை எண்ட பண்ணி விடுறேன். ரைட், இங்க கோ கொடுக்கணும், அப்பதான் இங்க ரன் ஆகும் அது. அப்ப கோ கொடுத்த உடனே என்ன நடக்குதுன்னு சொன்னால் மேலே சொல்லப்பட்டிருக்கும் MySQL returns empty results. ஓகே, சக்சஸ்ஃபுல்லா வந்து கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. அது எப்படி தெரியும் என்றால் இந்த இடத்துல பாருங்க நிறைய டேட்டா பேசஸ் இருக்குது. அப்ப அந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லக்கூடிய டேட்டா பேசஸ் இருக்குது, உருவாகி இருக்குது. ஆகவே நாங்க ஒரு டேட்டா பேஸ் நாங்கள் சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் பண்ணிட்டோம். அப்ப ஒரு டேட்டா பேஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ண சொன்னால் அந்த டேட்டா பேஸை கிரியேட் பண்றதுக்கான SQL கமாண்ட் என்ன, கிரியேட் டேட்டா பேஸ். யாரை கிரியேட் பண்ண, டேட்டா பேஸ். எந்த டேட்டா பேஸ்னா நாங்கள் அந்த டேட்டா பேஸ் பேர் வைப்போம், அந்த பேரை நாங்கள் கொடுத்தோம்னா சரி, கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், செமிகோலன் போடுறேன். நாங்கள் கொடுக்கறத மட்டும்தான் நான் சிம்பிள்லயோ அல்லது மத்தமா எழுதிப்பேன். அந்த SQL-க்கே உரித்தான அந்த விஷயங்களை கிரியேட் பண்றது வந்து SQL-க்குரியது. டேட்டா பேஸ் சொல்றது SQL பயன்படுத்துற வேர்டு, சரிதானே? இந்த கீவேர்ட்ஸ் நாங்கள் சொல்லுவோம் SQL-ல டிஃபால்ட்டா இருக்கிற விஷயங்கள். அதுகளை நான் கேபிட்டல் டைப் பண்ணணும். ஏனென்றால் அது வித்தியாசம் விளங்கி கொள்வதற்காக, வேற ஒன்றுக்கும் இல்லை. நீங்க சிம்பிள்ல பயன்படுத்தினாலும் பிழை இல்லை. ரைட், அப்ப எனக்கு டேட்டா பேஸ் இங்க உருவாகி. இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு ஃபைல் ஒன்று ஒரு கபர்ட்ல வைங்கன்னு சொல்லி தந்தால் நீங்க கேட்பீங்க, எந்த கபர்ட்ல வைக்கிறது கேட்பீங்களா இல்லையா? அது மாதிரி நாங்கள் இப்ப நிறைய டேட்டா பேஸ் எங்களோட DBMS சாஃப்ட்வேர், இது ஒரு DBMS வச்சுக்கோங்களேன். இந்த DBMSல நிறைய என்ன சொல்றது டேட்டா பேசஸ் இருக்குது. இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா இருக்குது, MySQL இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கீமா இருக்குது, PHPMyAdmin இருக்குது, டெஸ்ட் இருக்குது, ஸ்டூடெண்ட் சொல்லி ஏராளமான டேட்டா பேசஸ் இருக்குது. இப்ப இதுல எந்த டேட்டா பேஸ் நான் பயன்படுத்தணும் அப்படின்னால் முதலாவது நான் தெரிஞ்சு கொள்ளணும். ரைட், முதல் இருக்கிற டேட்டா பேஸை நான் பார்த்துக்கொள்வோம். இந்த இடத்துல எனக்கு சைட்ல காட்டுது, எல்லா இடத்துலயும் அப்படி காட்டாது. நீங்க SQL எப்ப பயன்படுத்துனீங்க அல்லது வேற முறைகள்ல போகும்போது சில நேரம் காட்டாது. அப்ப எனக்கு என்னென்ன டேட்டா பேசஸ் இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சு கொள்ளணுமாக இருந்தால் ஷோ ஒன்றடிங்க. பழமையான ஆங்கில பிரயோகங்கள் தான், ஆங்கில வார்த்தை பிரயோகங்கள் தான். ஷோ யார, டேட்டா பேசஸ். இங்க மட்டும் நாங்க என்ன செய்வோம் என்றால் டேட்டா பேஸ் கொடுக்க மாட்டோம், டேட்டா பேசஸ். சரிதானே? ரைட், ஏன் எத்தனை இருக்குன்னு தெரியாது டேட்டா பேஸ் மாதிரி. ரைட், அப்ப கொடுத்துட்டு இங்க நீங்க கோ கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா வந்து எனக்கு என்னென்ன டேட்டா பேஸ் எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் இந்த எனக்கு என்ன செய்யும், லிஸ்ட் பண்ணி காட்டும். இங்க பாருங்க டேட்டா பேசஸ் போது காட்டுது. இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா டேட்டா பேஸ் இருக்குதா, MySQL இருக்குதா, பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, PHPMyAdmin, நான் கிரியேட் பண்ண ஸ்டூடெண்ட், அதே மாதிரி டெஸ்ட். விளங்குது தானே? அவ இங்க என்னென்ன டேட்டா பேசஸ் இருக்குதுன்றத காட்டி இருக்குது. அப்போ ஒரு டேட்டா பேஸ், ஒரு DBMS சாஃப்ட்வேர்ஸ்ல என்னென்ன டேட்டா பேசஸ் இருக்குது அப்படின்னு நான் தெரிந்து கொள்ளணுமாக இருந்தால் அதுக்கு நான் பயன்படுத்துற கமாண்ட்ஸ் தான் வந்து ஷோ டேட்டா பேசஸ். அவைகளுக்கும் விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன், சரிதானே? ரைட், இப்ப நான் அந்த டேட்டா பேஸ்ல யாரை நான் பயன்படுத்த போறனோ, நிறைய டேட்டா பேஸ் இருக்கு, இவரைத்தான் பயன்படுத்துங்க என்றுதான் சொல்லணுமா இல்லையா? இப்ப நான் அடுத்தடுத்த கமாண்ட்ஸ் எழுதுறதுக்காக இந்த டேட்டா பேஸை பயன்படுத்துங்க. இப்ப நான் அடுத்த ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். அப்ப டேபிளோட கிரியேட் பண்ணணும்னு சொன்னா நான் எங்க எதுக்குள்ள கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லணும். பட்
நாங்க நார்மலா எங்களுக்கு கேள்விகளை பொறுத்த வரைக்கும் நேரடியாக கேட்பாங்க ஒரு டேபிளை கிரியேட் பண்றதுக்கான ஸ்கில் கூடுதல்னா நாங்க அதெல்லாம் எழுத போறது இல்லை. ஜஸ்ட் இந்த அவன் கேள்வியில என்ன விஷயம் கேட்கிறானோ அதுக்கு மட்டும்தான் நாங்க கமாண்ட் எழுத போறோம். பட்சமா தெரிஞ்சு வச்சு கொண்டதுக்காக தான் மற்ற விஷயங்கள் எல்லாம். இப்போ ஷோன்னு சொன்னால் டேட்டா பேஸ தரவுத்தள முகாமைத்துவ முறைமை மென்பொருளில் காணப்படக்கூடிய தரவுத்தளங்களை காண்பதற்காக காட்சிப்படுத்துவதற்காக ஸ்கில் கமாண்ட் தருகிறது நாங்க செய்யும் ஷோ டேட்டா பேஸஸ் கொடுப்போம். சரிதானே? அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கொள்வோம். ரைட். இப்ப அடுத்தது நான் இந்த டேட்டாபேஸ் தான் பயன்படுத்த போறேன். ஸ்டூடெண்ட் சொல்லக்கூடிய டேட்டாபேஸை பயன்படுத்த போறோம் என்றால் அதுக்கு நாங்க என்ன கமாண்டை பயன்படுத்துவோம் என்றால் யூஸ் பயன்படுத்துங்க. யார டேட்டாபேஸ் நேம் மட்டும் சொன்னா சரி, டேட்டாபேஸ் நேம் மட்டும் சொன்னா சரி. சரிதானே? அப்ப யூஸ் பண்ணுங்க. எந்த டேட்டாபேஸ நாங்க எந்த டேட்டாபேஸை பயன்படுத்த நினைக்கிறோமோ அவரோட பேரை கொடுத்தோம்னால் அந்த விஷயம் முடியுது. சரிதானே? இதெல்லாம் சிம்பிளான விஷயங்கள். சரி, ஆக முக்கியமாக கிரியேட் டேட்டாபேஸ் தான். அடுத்தது காட்சிப்படுத்துறது இந்த டேட்டாபேஸ் இருக்குதுன்னு சொல்லி. ரைட். இவ்வளவு முன்னாடி தானே. இதுல எதுவும் சந்தேகம் இருக்குதா உங்களுக்கு? இதுல எதுவும் சந்தேகம் வந்து கேட்கலாம். அப்ப நாங்கள் அடுத்தது பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா வந்து இப்ப நாங்கள் டேட்டாபேஸை கிரியேட் பண்ண தெரியும் எங்களுக்கு. அந்த டேட்டாபேஸ் என்ன டேட்டாபேஸ் இருக்குன்னு பார்க்க தெரியும். அதுல ஒரு குறிப்பிட்ட டேட்டாபேஸை பயன்படுத்தவும் தெரியும் எங்களுக்கு. அடுத்தது நாங்கள் பார்க்க போறது என்ன விஷயம் என்றால் நான் இப்ப இந்த டேட்டாபேஸை கிரியேட் பண்ணிட்டேன். பட் இப்ப இந்த டேட்டாபேஸ் எனக்கு தேவையில்லை என்ற ஒரு முடிவு எடுத்து இந்த டேட்டாபேஸ் நான் டிலீட் பண்ண போறேன். சரிதானே? இப்போ டேட்டாபேஸ் நான் டிலீட் பண்ண போறேன். அப்ப நீங்க டிலீட் பண்றதுக்காக டிலீட் நாங்கள் பயன்படுத்துறது இல்லை. ட்ராப் இந்த விடுறது அது மாதிரி. சரிதானே? அப்ப இங்க இங்க டிலீட்டும் இருக்குது, ட்ராப்பும் இருக்குது. டிலீட் நாங்கள் எதுக்கு பயன்படுத்துவோம், ட்ராப் எதுக்கு பயன்படுத்துவோம்னு தெளிவா இருக்கணும். சரிதானே? நாங்கள் இன்னும் கொஞ்சம் கடைசி பகுதி வரும்போது நான் எல்லாத்தையும் சமரி பண்ணி நான் நீட்டா சொல்றேன், ஞாபகம் வச்சு கொள்ற மாதிரி போய் விளை கொள்ளுங்க. ஒரு டேட்டா பேஸ் நாங்கள் இல்லாமல் செய்யணும் என்றால் இங்க பயன்படுத்துறது யாருன்னு சொன்னா ட்ராப் பண்ணுங்க. யார? டேட்டா பேஸ. அப்படி கேள்விகளை கேட்டுக்கணும் போனீங்கன்னா ஈஸியா வரும். டேட்டா பேஸ ட்ராப் பண்ணுங்க. எந்த டேட்டா பேஸ? அதுக்கு ஒரு பேர் சொல்றோம். நான் ஸ்டூடெண்டே கொடுக்குறேன். சரிதானே? இப்ப நான் ஸ்டூடெண்ட் கவனமா இருக்கணும். இங்க நாங்கள் என்னன்னு கொடுத்தோம் ஃபுல்லாவே சிம்பிளா கொடுத்தா சிம்பிள். ஒன்று கேபிட்டல் இருந்து அது கேபிட்டல். அதே மாதிரி அந்த டேட்டா பேஸ் நேம் என்ன இருக்குதோ அதே மாதிரி வரணும். அப்ப ட்ராப் பண்ணுங்க. யார? டேட்டா பேஸ. எந்த டேட்டா பேஸ? டேட்டா பேஸ்ல பேரை கொடுத்துருக்கு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த கூற்று முடியுது. அது முடிவுல நான் ஒரு செமிக்கோலோட போட்டு முடிச்சுட்டேன். இப்ப இந்த இடத்த அவகாசம் விட்டுருவோம். அந்த இடத்துல டேட்டா பேஸ் இருக்குதுங்கிற அது இல்லாமலாக பாருங்க. கோ கொடுக்குறேன். என்ன ஆகுது? ரைட். பாருங்க இந்த இடத்துல சக்சஸ்ஃபுல்லா இதாகினதுக்கு பிறகு இந்த இடத்துல அந்த டேட்டா பேஸ் வந்து இல்லாமலாக இருக்குது. அதான் இன்னொரு வகையில் அறிஞ்சு கொள்ளலாம். எப்படி? இப்ப போயிட்டு பார்க்கலாம். ஷோ பண்ணுங்க. யார? டேட்டா பேசஸ் போட்டு நான் அதை கொடுத்து பாக்குறேன் இருக்குதான்னு சொல்லி. டேட்டா பேசஸ் செக் பண்றேன். ரைட். இந்த இடத்துல என்ன செய்யல, ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ் இல்ல. என்னால நாங்க ட்ராப் பண்ணிட்டோம். அப்போ விளங்கி இருக்கும் எப்படி கிரியேட் பண்றது, எப்படி காட்சிப்படுத்துற டேட்டா பேஸ, எப்படி அதை ஒன்று பயன்படுத்துறது, ஒரு டேட்டா பேஸ ட்ராப் பண்றது. இந்த விஷயம் எல்லாருக்கும் ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஒரு விஷயம் விளைக்கணும் என்னன்னு சொன்னால் டேட்டா பேஸ் தான் டேபிள் இருக்க போது டேபிளுக்குள்ளதான் டேட்டா இருக்கும். இது ஞாபகம் தானே? இப்ப நாங்க ஒரு டேட்டா பேஸ ட்ராப் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அது உள்ளுக்கு இருக்கிற எல்லா டேபிளுமே அழிஞ்சிடும். கபட்டுக்கு ஃபைல்ஸ் இருக்குதுனால் கபட்டை நான் மொத்தமா தூக்கினா கபட்டுல இருக்கு ஃபைலும் போயிட்டு இருந்தானே. சரிதானே? அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சரி. இப்ப நாங்கள் டேட்டா பேஸ கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப அடுத்தது நாங்கள் என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அந்த டேட்டா பேஸுக்குள்ள வந்து டேபிள்ஸ் கிரியேட் பண்ண போறோம். சரிதானே? ரைட். அப்ப நான் அதுக்காக வேண்டி அந்த திருப்பி அந்த டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண கிரியேட் டேட்டாபேஸ் அதுக்கு பேர் வைக்கிறேன் STU ஸ்டூடெண்ட் ரெண்டு பேர் வைக்கிறேன். ஓகே. டேட்டாபேஸ் திருப்பி கிரியேட் பண்ணி கொள்றேன் தேவை இருக்கிறதால. ஓகே, கிரியேட் பண்ணாச்சு. இப்போ நான் அந்த ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் உள்ளுக்கு போனேன்னு சொன்னால் அதுல நான் இப்ப டேபிளை கிரியேட் பண்ண போறேன். டேபிளை கிரியேட் பண்றதுக்கான கமாண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் நமக்கு தெரியும் ஒரு டேபிளை பொறுத்த வரைக்கும் அந்த டேபிள்ல வந்து ஒவ்வொரு ஃபீல்டு என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு புலங்கள் இந்த பகுதிக்கு முதல் நீங்கள் பார்த்திருப்பீங்க தியரி பகுதியில எல்லாத்தையுமே.
புலங்கள் சொல்றது ஒவ்வொரு ஃபீல்டு, ஒவ்வொரு குளம். சரிதானே? ஒவ்வொரு குளமுக்கு வந்து ஒரு பெயர் இருக்கு. சரிதானே? ரைட். அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் நாங்கள் ஒவ்வொரு மாதிரியான தரவுகளை நாங்கள் பயன்படுத்துறோம். சரிதானே? இப்ப உதாரணம் சொல்லுங்க, இப்ப ஏஜென்ட் ஒரு ஃபீல்டுக்கு நேம் இருக்குதுனால், சரிதானே, நான் ஃபீல்டு பயன்படுத்துறேன், குளமுக்கு நான் ஃபீல்டு பயன்படுத்துறேன். ஒரு ஃபீல்ட்ல வந்து ஏஜென்ட் அந்த ஃபீல்டு நேம் இருக்குதுன்னு சொன்னால், சொல்லுங்க, அந்த அது கீழே வர ரெக்கார்ட்ஸ் ஒவ்வொரு பதிவுலையும் நாங்க என்ன செய்வோம், நாங்கள் இலக்கங்களை தானே பயன்படுத்துவோம். ஏன் வயதுங்கிறது எழுத்துல சொல்ல போறது இல்லையா, நாங்கள் இலக்கத்துல தான் கொடுக்க போறோம். நாங்கள் குறியீட்டு சொல்லுவோமா? இல்ல. அப்ப ஏஜ்ங்கிறது என்னத்தை மட்டும் பயன்படுத்துது? இலக்கத்தை மட்டும் பயன்படுத்துது. சரிதானே? அப்ப இன்னும் ஒன்று உங்களோட ஃபுல் நேம். அப்ப ஃபுல் நேம் வரும்போது நீங்க என்ன செய்ய போறது இல்ல, எழுத்துக்கள் தான் பயன்படுத்துறீங்க அந்த இடத்துல. அப்ப அந்த ஃபீல்டு ஃபுல்லா அந்த ஃபீல்டு கூட டைப் பண்ண போற கீழுக்கு வர ஒவ்வொரு பதிவோட இதுவும் வந்து எப்படி இருக்க போகுது? எழுத்துக்கள் மட்டும் தான் இருக்க போகுது. ரைட் தானே? நான் சொல்றது வர விஷயம் விளங்கும் நினைக்கிறேன். ரைட். அப்ப இப்படி ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் அது பயன்படுத்து என்ன தரவுகளை பயன்படுத்துது, என்ன டேட்டா டைப்ஸ் அது பயன்படுத்துது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. சரிதானே? ரைட். இங்க நாங்க எஸ்கியூஎல்ல பொறுத்த வரைக்கும் எஸ்கியூஎல்ல சில டேட்டா டைப்ஸ் நாங்க வந்து பயன்படுத்த சொல்லுறாங்க. டேட்டா டைப்ஸ் வந்து இப்போதைக்கு நான் அதுல ஆழமா போகாம ஜஸ்ட் நான் டேபிள கிரியேட் பண்றது எப்படிங்கிற விஷயத்தை நான் கொஞ்சம் கிளியரா பார்த்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு நாங்க செய்வோம், அவரை நாங்கள் யோசிப்போம். அப்ப இங்க முதலாவது நாங்க டேபிள் விட்டு கிரியேட் பண்ணுவோம். அப்ப டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணோம்னா கமாண்ட் என்னன்னா ஜஸ்ட் பழமை அதே மாதிரி தான் கிரியேட் பண்ணுங்க. யாரு அங்க நாங்க டேட்டா பேஸ் கொடுத்தோம். இங்க என்ன செய்வோம், நாங்கள் டேபிள் கொடுப்போம். டேபிளை கிரியேட் பண்ணுங்க. எந்த டேபிள்? டேபிளுக்கு ஒரு நேம் வைக்கிறேன் நான். ரைட். அப்ப நான் வைக்கிறேன் ரைட் மார்க்ஸ் வைக்கிறேன். சரிதானே? மார்க்ஸ் ஒரு டேபிள். இங்க டேட்டா பேஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இவ்வளவு நிப்பாட்டி இருக்கோம். ஆனா இங்க என்ன செய்யணும் என்றால் டேபிள் மட்டும் நாங்க டேபிளுக்கு கோட் அடிச்சா மட்டும் போதாது, அந்த டேபிளோட மேலுக்கு வர ஃபீல்ட்ல என்னென்ன விஷயங்கள் வரும்னு சொல்லத்தானே வேணும் நாங்கள். அப்ப அந்த தேவைக்காக என்ன செய்யணும்னால் இதை டைப் பண்ணி முடிச்சதோடைய ஒரு பிரக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுவோம். டைப் பண்ணி முடிச்சதோடைய ஒரு பிரக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த பிரக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணி சரிதானே? ரைட். நான் உதாரணமா எடுக்கிறேன், ஒரு டேபிளோட எடுக்கிறேன். ரைட். சரி. எஸ்கியூலுக்காக ஒரு டேபிள் நான் எடுக்கிறேன். ரைட். விண்ணத்துல போட்டு பாருங்க, விளங்க முடியும் நினைக்கிறேன்னா. ஓகே. இதுல இந்த இடத்துல ஐடியா, இந்த இடத்துல நேம், இந்த இடத்துல சலரி, ஸ்கில்ஸ் அப்படின்னு இருக்கா இல்லையா? அப்ப இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபீல்டு. இது ஃபீல்டோட நேம். சரிதானே? அடுத்தது வந்து இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸ். நாங்கள் ரோவா சொல்றது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸ். சரிதானே? ரைட். அப்ப அந்த ஐடிக்குள்ள இலக்கங்கள் மட்டும் பயன்படுத்தப்பட்டிருக்குது. நேவை பொறுத்த வரைக்கும் எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. சலரியை பொறுத்த வரைக்கும் இலக்கங்கள் மட்டும். அப்படி நாங்க வரலாமா இல்லையா? இந்த விஷயம் தெரியும் எங்களுக்கு. அப்ப நான் யோசிக்கிறேன், முதலாவது மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நான் முதலாவது சொல்றேன் ஒரு இண்டெக்ஸ் நம்பர். அந்த ஃபீல்டோட நேம் என்ன? முதல்ல அந்த ஃபீல்டோட நேம் கொடுக்கணும் நீங்கள். சரிதானே? ஃபீல்டோட நேம். இதுல சில கீவேர்ட்ஸ் இருக்கு. அந்த கீவேர்ட்ஸ் நாங்க பயன்படுத்துறது நான் பிறகு சொல்றேன் அது என்னென்ன விஷயம்னு சொல்லி. சரிதானே? அப்ப இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்குறேன். இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்தது பிறகு அந்த இண்டெக்ஸ் நம்பர்னு நீங்க சொல்ற ஃபீல்ட் இருக்குதா இல்லையா? அந்த இண்டெக்ஸ் நம்பர்னு நீங்க சொல்ற அந்த ஃபீல்ட் ரைட். இது நான் வேலை செய்து வெயிட் பண்ணுங்க. நான் ஒரு எக்ஸல் சீட்ல ஓபன் பண்ணி நான் கிரியேட் பண்றேன். ரைட். அப்ப இந்த இடத்துல தான் டேபிள் எங்கட. ரைட். இந்த இருக்கு டேபிள் எங்கட. இப்ப இந்த டேபிள் தான் நாங்க செய்ய போறோம், நாங்கள் கிரியேட் பண்ண போறோம். சரிதானே? அப்ப முதலாவது ஃபீல்ட் என்ன? முதலாவது ஃபீல்ட் என்னங்கட? இண்டெக்ஸ் என்ற ஃபீல்ட். ரைட். அப்ப இண்டெக்ஸ் என்ற ஃபீல்ட் நான் கொடுக்கிறேன். சரிதானே? இப்ப இண்டெக்ஸ் என்ற ஃபீல்ட நான் இண்டெக்ஸ் நம்பர், இந்த இண்டெக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் எழுத்துக்கள் மட்டும் பயன்படுத்தப்படுதா, இலக்கங்கள் மட்டும் பயன்படுத்தப்படுறாங்க. இந்த இண்டெக்ஸ் நம்பர்ல இங்க இலக்கங்கள் மட்டும் தான் பயன்படுத்தப்படுறதால நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் அந்த இடத்துல இன்டிஜர் ஐஎன்டி இலக்கங்கள் மட்டும் பயன்படுத்தப்பட்டால் நாங்க என்ன செய்யலாம், ஐஎன்டி என்று கொடுக்கலாம். சரிதானே? ரைட். அடுத்தது இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, நொட் நல் சொல்றது. நல்லன்னு சொல்றது எம்டியா விடலாம்ங்கிறது. நொட் நல் எம்டியா விட இயலாதுன்னு சொல்ல வர விஷயம். சரிதானே? ரைட். அதை இன்னும் இப்போதைக்கு போட இல்லை, இருக்கட்டும். இப்ப முதலாவது ஃபீல்டு முடிஞ்சு, அது முடிய கமா வந்து போடணும். முதலாவது ஃபீல்டு முடிஞ்சு அடுத்தது ரெண்டாவது ஃபீல்டு. ரெண்டாவது ஃபீல்டு யாரு? நேம். இந்த ஃபீல்டோட நேம் பேர் என்ன? நேம் என்று கொடுத்துருக்கிறேன். ரைட். நேம் கொடுத்தாச்சு. அது என்ன டேட்டா டைப் பண்ண கேட்டால் இந்த இடத்துல இலக்கங்கள் இல்லாம எழுத்துக்களும் பயன்படுத்த போறோம் அப்படின்னா நாங்கள் பயன்படுத்துற டேட்டா டைப் வந்து
வாச்சார். சரிதானே? இங்க வாச்சார் விட்ட ஒரு விஷயம் நாங்கள் கொடுக்கிறோம். பொதுவா அந்த லிமிட் உதாரணமா 50 உதாரணத்துக்கு நான் ஒரு 30 என்று போட்டாங்கன்னா 30 எழுத்துக்கள் தான் வரலாம். அந்த லிமிட் ஒன்று. சரியா? அதை நாங்கள் பார்க்கலாம். இப்போதைக்கு விளங்கிக் கொள்ளுங்க. எழுத்துக்கள் வரதா இருந்தால் வாச்சார்ந்து போடும். பிரக்கெட் நாங்கள் இந்த பெருமதியை நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். அடுத்து என்ன இருக்குது? மார்க்ஸ். மார்க்ஸ்ங்கிறது தனிய இலக்கங்கள் மட்டும் வரப்போகுது. மார்க்ஸ். அப்ப ஐஎன்டி போடுறேன், போட்டு பிரக்கெட்டை முடிக்கிறேன். போடுவோம். சரிதானே? நான் சிம்பிளா என்ன செஞ்சிருக்கேன், இப்போதைக்கு பேசிக்கான விஷயங்கள் மட்டும் இல்லைங்கன்னா போதும். நாங்கள் போக 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 நாங்கள் மற்ற விஷயங்கள் பார்த்துக்கிட்டு போவோம். நாங்கள் என்ன நடக்குதுங்க, இந்த டேபிள் நாங்கள் கிரியேட் பண்ணணும். அதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அப்ப நாங்கள் அந்த இடத்துல மேலுக்கு முதல் ஃபீல்டை பத்தி பேசி கொண்டிருக்கிறோம். அதுக்குள்ள என்ன வகையான டேட்டா டைப்ஸ் வரலாம் அது மாதிரி பேசி கொண்டிருக்கிறோம். நாங்கள் அந்த அடிப்படையில முதலாவது இண்டெக்ஸ் நம்பர்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீல்டு இருக்குது. அது இலக்கங்களை மட்டும்தான் கொண்டிருக்கும். ஐஎன்டி கொடுத்திருக்கிறேன். ரைட், கமா. அடுத்தது இரண்டாவது அதுல நேம்ங்கிறது இருக்கு எனக்கு. அப்ப நேம பத்தி எழுதியிருக்கிறேன். அவர் எழுத்துக்களை மட்டும் பயன்படுத்துவார். எழுத்துக்கள் வரல. இங்க எழுத்துக்கள் இலக்கங்கள் எல்லாம் வரலாம். அதுல எழுத்து இலக்கம் எல்லாம் வரலாம். ஆகவே வாச்சார். அடுத்தது வந்து மார்க்ஸ். இவ்வளவு எழுதி முடிச்சது பிறகு டேபிள் கிரியேட் ஆகிட்டு. சரிதானே? இது ரெண்டு நிறைய விஷயங்கள் பிரைமரி கிரியேட் பண்றது, ஃபாரின் கிரியேட் பண்றது, சரிதான், நொட்னல் கன்செப்ட் அப்படி நிறைய இருக்குதா. நான் பிறகு நாங்க பேசுவோம். இப்போதைக்கு ஜஸ்ட் கிரியேட்டுங்கிறத மட்டும் விளைவிக்கொள்வோம். ரைட், இப்பதான் கிரியேட் பண்ணியாச்சு. சரிதானே? பண்ணிட்டு இப்ப நான் என்ன செய்ய போறேன் என்றால் கோடு கொடுக்க போறேன். அப்ப கிரியேட் ஆகிருக்குது. எனக்கு எங்க விளங்குதுன்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த இருக்குது பாருங்க. இந்த ஸ்டூடெண்ட் சொல்லக்கூடிய டேபிள்ஸ்க்குள்ள மார்க்ஸ் சொல்லக்கூடிய ஒரு டேபிள் வந்து கிரியேட் ஆகி இருக்குது. நான் அதை கிளிக் பண்ண பார்க்கலாம். எனக்கு ரைட் பாருங்க, இண்டெக்ஸ் நம்பர், நேம், மார்க்ஸ் ஃபீல்ட பேர் வந்திருக்கு. நாங்க ரெக்கார்ட்ஸ் இன்னும் கொடுக்கலையே. நாங்க அப்ப ரெக்கார்ட்ஸ் கொடுத்தா அந்த ரெக்கார்ட்ஸ் என்ன செய்யும் வரும். உதாரணம் வாங்கி பாருங்க. இந்த இடத்துல நாங்க வந்தோம்னால் all plugins. ஓகே, இங்க வந்து குருபட்டியில் உள்ளவங்க. ஓகே, இங்க பாருங்க. இங்க ஒவ்வொரு டேபிள்ட பேர் இருக்குது. இந்த இடத்துல அது கீழே வந்து ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸ் இருக்குது பாருங்க. சரிதானே? இதுல இங்க எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. பட் இங்க தான் இதான் ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸ். ஹோஸ்ட் ஹேஷ்டேக் அப்படி ஒரு மாதிரி வந்திருக்கு. ரைட், ஓகே, ஃபைன். விளங்கி இருக்கு நினைக்கிறேன். ஒரு டேபிள் கிரியேட் பண்றது. அப்ப டேபிள் வந்து நாங்க செஞ்சிக்கோம். ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ்க்கு ஒரு டேபிள் நாங்கள் கிரியேட் பண்ணிருக்கிறோம். அந்த டேபிளோட பேர் என்ன? மார்க்ஸ். மார்க்ஸ் டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப நாங்கள் இந்த மார்க்ஸ் டேபிளை வந்து எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் இல்லாம செய்ய போறோம். சரிதானே? இந்த மார்க்ஸ்ங்கிறவர் என்ன செய்யல, எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் டேபிள் ஒன்று டிலீட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நாங்க என்னத்தை பயன்படுத்தும் அப்படின்னு சொன்னால் இங்கேயும் ட்ராப் தான். ட்ராப் பண்ணுங்க. யார அந்த டேபிளோட நேம் நாங்க கொடுத்தது டேபிள் நாங்க ட்ராப் பண்ண போறோம். டேபிள எந்த டேபிள், நிறைய டேபிள் இருக்கும். ஒரு டேட்டா பேஸுக்குள்ள ஏராளமான டேபிள்ஸ் இருக்கும். அப்ப எந்த டேபிள், சும்மா டேபிள் எந்த டேபிள் இருக்கணும். ரைட், அப்ப டேபிளோட பேர் வந்து மார்க்ஸ் சொல்லக்கூடிய டேபிளை ட்ராப் பண்ணுங்க. அப்ப நான் கோ கொடுத்து விடுறேன். அப்ப கேக்குது என்னோட கட்டாயம் நீங்க டீட் பண்ண போறீங்கன்னு இருக்குது. எஸ், கொடுத்து விட்டேன். பாருங்க, ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸுக்குள்ள மார்க்ஸ்ங்கிற டேபிள் வந்து என்ன இல்லாம போயிட்டு டிலீட் ஆகிட்டு. தானே? அப்போ ஒரு டேபிள் நாங்கள் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்துருக்கிறோம். கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு டேபிள் எப்படி நாங்கள் ட்ராப் பண்றது, டிலீட் பண்றதுன்னு சொல்லி நாங்கள் செஞ்சிருக்கிறோம், நாங்கள் பார்த்திருக்கிறோம். சரிதானே? ரைட், இந்த விஷயங்கள் எதுவும் சந்தேகம் இருந்தா கேளுங்க.